என் ஃபாதர், மதர் வந்து பேரண்ட்ஸ் வந்து நாங்க ஹிந்துஸ் நாங்க. என் ஃபாதர், மதருக்கு கல்யாணம் ஆயிட்டு 8 இயர்ஸ்க்கா குழந்தையே இல்ல. பட் வந்து எல்லா டாக்டர்ஸும் பார்த்தாங்க, எல்லா டெம்பிள்ஸ்க்கும் போனாங்க, எல்லாரையும் பார்த்தாங்க. பட் குழந்தை பொறக்கும்ன்னு சொன்னாங்களே தவிர, எங்க அப்பா, அம்மா குழந்தையே இல்ல. அப்புறம் எங்க ஃபாதரோட ஃப்ரெண்டு வந்து ரோமன் கேத்தலிக்கு. ஹி இஸ் எ ஃபிஷர்மேன். அவரு 1963ல ஒரு தடவ மட்டும் வேளாங்கண்ணிக்கு வாங்க. வந்தீங்கன்னா, நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பொறக்கும்ன்னு சொன்னாங்க. அதே மாரி எங்க ஃபாதரும், மதரும் 1963ல வேளாங்கண்ணிக்கு போயிருந்தாங்க. அது 1964ல மே மந்த்தே நான் பொறந்துட்டேன் நானு. ஸோ ஆகஸ்ட் மந்த்து 3 மந்த்து என்ன வேளாங்கண்ணிக்கு தூக்கின்னு போயிட்டு, எங்க ஃபாதர் வந்து அங்க வந்து சொல்லிட்டு வந்த ஒரு ப்ராமிஸ் மாரி என்ன மாதா கிட்டன்னா, ஒரு ஒரு வருஷமும் நான் வந்து இந்த குழந்தைக்கு காவி உடை போட்டு நிலவத்தி செலுத்தி மாதாவுக்கு நாங்க வந்து குடுக்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபாதர் சொல்லிட்டு, என்னோட மேரேஜ் வரைக்கும் அத கண்டிப்பா நிறைவேத்துனாரு. அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நாங்க ஹிந்துவாவ தான் இருக்கிறோம். பட் வந்து மாதா மேல ரொம்ப எங்களுக்கு எப்படி என்ன சொல்றது? எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை எங்களுக்கு. இயர்லி போவோம் நாங்க. அதுக்கேத்த மாதிரி என்னோட மேரேஜும் ரோமன் கேத்தலிக்கே நான் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நான் ரோமன் கேத்தலிக்கே தான் மேரேஜ் பண்ணிட்டேன் நானு. இப்ப எனக்கும் 3 பசங்க இருக்காங்க. ஓ டாட்டர் பேர் லில்லி புஷ்பம். சன் பேர் சார்லஸு. சின்ன சன் பேரு எட்வர்ட் கென்னடி. ஸோ நாங்க வருஷம் வந்து வருஷம் வருஷம் இப்போ முன்ன மாரி வேளாங்கண்ணிக்கு நாகப்பட்டினம் போ முடியல. பட் வந்து நாங்க பெசன்ட் நகருக்கு வரோம். மாதாவுக்கு நானே ஒரு சாட்சியாவும் இருக்கேன், ஃபெய்த்தாவும் இருக்கோம் நாங்க.